குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்ஆர்இ டிபார்ட்மெண்ட்டில் நேர்காணல் நடத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ரெக்கார்ட் கிளர்க்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஊராட்சி செயலர் முதற்கொண்டு நம்ம வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸு, டிஎன்ஆர்இ டிபார்ட்மெண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்ட் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்கும். அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ஜென்ரலா வந்து ஒரு இன்டர்வியூ அப்டின்னா, அந்த இன்டர்வியூல வந்து நம்ம போன உடனே வந்து உங்கள பத்தி நீங்க சொல்லுங்க. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் குடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்க குடுக்கும் பொழுது, நிச்சயமா அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப நம்பிக்கையா நீங்க பதில் சொல்றீங்களா? அதாவது உங்ககிட்ட ஆளுமை இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுதே அவங்க வந்து அ தெரிஞ்சிரும். ஸோ அப்படிங்கிறதுனால ரொம்ப பயிற்சி நம்ம வந்து நீங்க வந்து எடுத்துருங்க. இந்த உங்களை பற்றி சொல்லுங்கள், அப்படி உங்களை பற்றி கூறுங்கள்ன்னு சொன்ன உடனே, நீங்க வந்து அதுக்கு உண்டான கொஸ்டினுக்கு நீங்க தயாரோட போயிருங்க. பயிற்சி எடுத்துட்டு போயிருங்க. ஒரு 1 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய அ அ லெவல் என்ன? அதாவது நீங்க எங்கேருந்து வர்றீங்க? எந்த ஊரு? என்ன படிச்சிருக்கீங்க? அம்மா, அப்பா என்ன பண்றாங்க? அ வேலைக்கு ஏதாவது போயிருக்கீங்களா? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு? ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து சொல்லணும். அப்படி சொன்னீங்க அப்புட்ன்னா, அதிலேயே வந்து அவங்க கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு உண்டான கேள்விகள் வந்து அதிலேருந்தே எடுப்பாங்க. பொதுவா ஜென்ரலா நேர்காணல பொறுத்தவரைக்கும், நேர்காணல் பண்றாங்கல்ல, அந்த ஆஃபீசர்ஸினுடைய மனநிலை எப்படி இருக்கோ, அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து என்ன கேள்விகள் வந்து நீங்க சொல்றதுலேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அந்த கேள்விகள தான் கேட்பாங்க. நீங்க அதுக்காக நம்ம வந்து நீங்க டிஎன்ஆர்டினா, டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்ட பத்தியுமே வந்து நம்ம கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி அ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ஒரு நபர்கள் ஒரு ஒரு 10 பேர்த்துக்கிட்ட நான் வந்து இண்டிவிஜுவலா நான் கேட்கும்பொழுது, அவங்க கிட்ட இந்த இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ, அத நான் வந்து அடுத்து நான் கீழ அப்டேட் பண்ணியிருக்கேன். அத அப்படியே பாருங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேசிக்கா தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு சிஎம் யாரு? மு.க. ஸ்டாலின். தமிழ்நாடுடைய ஆளுநர் யாரு? ஆர்.என். ரவி. ஆர்.என். ரவி எத்தனாவது ஆளுநர் அப்படின்னா, 15வது ஆளுநர். ஸோ, தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தன பேர் இருக்காங்க? 234 பேர் இருக்காங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து இந்தியாவுல மொத்தம் எத்தன பேரு? 250 அதிகபட்சம். அது வந்து தமிழ்நாட்டிலேருந்து எத்தன மாநிலங்கள் உறுப்பினர் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, 18 பேர குடுக்குறோம். மக்களவை உறுப்பினர்கள் வந்து எத்தன பேர் இருக்காங்க? 545 பேரு. அதுல வந்து 39 பேர் தமிழ்நாட்டிலேருந்து குடுக்குறோம். ஸோ 543 + 2 அப்படின்னா, அந்த 2 பேர் வந்து குடியரசுத் தலைவரால நியமனம் பண்றவங்க. ஸோ அது மாரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதே சமயத்தில அ நீங்க உங்களுடைய லோக்கல் எம்எல்ஏஸ் யார் இருக்காங்க? அ அ அமைச்சர்ஸ் யார் இருக்காங்க? மினிஸ்டர்ஸ் யார் இருக்காங்க? எந்தெந்த துறைக்கு எந்தெந்த மினிஸ்டர்? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. நீங்க போற ஊரக வளர்ச்சித்துறை மட்டும் இல்லாம, மற்ற கல்வித்துறை அமைச்சர் யாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு? ஸோ இந்த மாரி வந்து நீங்க மின்சாரத்துறை அமைச்சர் யாரு? இந்த மாரி அந்த அமைச்சர்கள் லிஸ்ட் வந்து நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம், தயார் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க எப்படி சொல்றது? நீங்க படித்திருக்கக்கூடிய துறை இருக்கு பாருங்க. அந்த துறையின் சார்ந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பேசிக்கான கொஸ்டின்ஸா இருக்கும். நீங்க வந்து உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பிஎட் தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த தமிழ் சார்ந்த கேள்விகள் இருக்கும். அந்த ஒருவேளை நீங்க வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த மேத்ஸ் சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அது அது ஓரியன்டடா நீங்க வந்து தெளிவா இருக்கீங்களா? அப்படிங்கிறது. இப்போ ஒரு சிலர் வந்து அ எம்ஃபில், எம்எட் அந்த மாரி என்னென்னமோ படிச்சிருப்பாங்க. போகும்பொழுது அந்த டிபார்ட்மெண்ட்ல கேள்விகள் கேட்டாங்க அப்புட்ன்னா, கேள்வி தெரியும். ஆனா, அந்த கேள்வி சொல்லக்கூடிய விதம், அந்த பதில் அ சரியா ப்ராப்பரா போகாது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பயம், ஸோ அது மாரி இருக்கனால ப்ராப்பரா போகாது. ஸோ அப்படிங்கிறதுனால வந்து நம்ம கேள்வியில வந்து தெளிவா சொல்றோமா? அந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம தெளிவா சொல்றோமா? ரொம்ப ஷார்ட்டா சொல்றோமா? ஷார்ட்டா சொல்றதுல அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிருச்சா? அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இன்டர்வியூ நேர்காணல் பண்ணக்கூடிய அந்த அதிகாரியினுடைய மனநிலை இருக்கும். நீங்க வந்து ஊரக வளர்ச்சித்துறைக்கு இப்ப போறீங்க அப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறைய பத்தி கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஒருவேளை நீங்க வந்து டிகிரிலாம் இல்ல, நீங்க வந்து யுஜி, பிஜிலாம் பண்ணல அப்டின்னா, ஒரு 10த் தான் படிச்சிருக்கீங்க. ரெக்கார்ட் கிளர்க் போஸ்டிங் வந்து 10த் வந்து எலிஜிபிள் அப்டின்னா 10த் படிச்சிருக்கீங்க. ஸோ, அப்பன்னா அது சம்மந்தமான கேள்விகள். இப்ப வந்து தேசிய சின்னங்கள் கேட்கலாம். ஸோ, பேசிக்கா வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கேட்கலாம். தொல்காப்பியம், திருக்குறள் இது சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கம்ப்யூட்டர் சம்மந்தமா படிச்சிருந்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சம்மந்தமா கொஸ்டின் கேட்கலாம். டிஜிட்டல் அ லைஃப்ல கம்ப்யூட்டர்னுடைய பங்கு என்ன? ஸோ, அந்த மாரிலாம் வந்து கேட்கலாம். அதே மாரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, நேர்காணல் வந்து அட்டெண்ட் பண்ண நபர்கள்ட்ட நம்ம கேட்கும்பொழுது, இவங்கலாம் ஒரு எப்படி சொல்றது? வில்லேஜ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து போன நபர்கள்ட்ட நம்ம கேட்கும்பொழுது, எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்புட்ன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல எங்கள கேட்ட கொஸ்டின்ஸ் "உங்களை பற்றி" அப்படின்னு தான் கேட்டாங்க. "உங்கள பற்றி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்பொழுது, எல்லார்ட்டயும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய நான் முன்னாடி சொன்னேன் பாருங்க எம்எல்ஏ, அமைச்சர் இது மாரிலாம் கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்பொழுது, அவங்க வந்து இப்ப உங்களை பற்றின்னு சொல்லும்பொழுது, அவங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ப ப அதாவது காம்படிட்டிவோ ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப என்ன அப்புட்ன்னா, ஜென்ரலா மற்ற கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் படித்த அதாவது ஒருத்தர் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காரு. பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காரு. அவர் வந்து நான் வந்து உங்களை பத்தி சொல்லும்பொழுது, நான் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவர்கிட்ட முகலாயர்கள், குப்தர்கள் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ அவர் போன டிபார்ட்மெண்ட் வந்து வேற டிபார்ட்மெண்ட்டா இருந்தா கூட, அவங்ககிட்ட முகலாயர்கள், குப்தர்கள் பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு மாரி கேட்டிருக்காங்க. இப்ப நீங்கள் வந்து ஆல்ரெடி பணி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு துறைனா, இப்ப ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்க்குறாரு. அந்த தனியார் கம்பெனில எத்தன பேர் ஒர்க் பண்றீங்க? என்னென்ன ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க? அது அவங்களுடைய வேலை தன்மை என்ன? நீங்க வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்றீங்க? எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? அப்படிங்கிற மாரி அவங்க தனியார் கம்பெனில ஒர்க் பண்றதுனால அந்த மாரி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டி படிச்ச நபர்கள்ட்ட அவங்க வந்து ஆ ஆர்டிகிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது? ஆர்டிகிள் 12 என்ன சொல்லுது? அ ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது? பார்ட்ட பத்தி கேட்டிருக்காங்க. லாங்குவேஜஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அவங்க இந்தியன் பாலிட்டி சம்மந்தமா படிச்சிருக்கிறதுனால கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, உங்கள பத்தி சொல்லும்பொழுது, நான் இது படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அத ஓரியன்டடா கேள்வி கேட்டிருக்காங்க. நெறைய பேர் அப்படிதான் சொன்னாங்க. ஸோ இது மாரி பிலிட் தமிழ் படிச்சவங்களுக்குலாம் வந்து திருக்குறள் பத்தி, நாலடியார் பத்தி, அ ஸோ இந்த மாரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாரி பொருள் பரினா என்ன? பரினா வந்து குதிரை அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய நிதியமைச்சர் யாரு? தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் யாருன்னுலாம் கேட்டிருக்காங்க. அறுபடை வீடு பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து உங்களுடைய கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அ அதனால இன்டர்வியூவ பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்டின்னா, நீங்க வந்து அதாவது போல்டா நீங்க பதில் சொல்றீங்களா? அதாவது ஒரு தெளிவா இருக்கிறீங்களா? நம்பிக்கையோட பதில் சொல்றீங்களா? உங்ககிட்ட ஏதாவது வந்து அ நீங்க வந்து இந்த மாரி ரைட் எனக்கு பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு. ஸோ அந்த மாரிலாம் இல்லாம கரெக்ட்டா ப்ராப்பரா நீங்க பதில் சொல்றீங்களா? அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இன்டர்வியூ நடத்தக்கூடிய அந்த அதிகாரியினுடைய மனநிலை இருக்கும். சரிங்களா? அதனால வந்து பதட்டம் இல்லாம நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலே, நீங்க மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ வந்து போல்டா பதில் சொல்லிறலாம். அதனால நீங்க இன்டர்வியூக்கு வந்து இந்த மாரி கொஸ்டின்ஸ் போடுங்க, அந்த மாரி கொஸ்டின்ஸ் போடுங்க அப்புட்ன்னா, நம்ம வந்து ஜென்ரலா நடத்தக்கூடிய இன்டர்வியூஸ் இது. அதனால இன்டர்வியூ நடத்தக்கூடிய நபர்கள் எந்த மாதிரியான மனநிலையில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ, அது வந்து உங்ககிட்ட இருந்து தான் எடுத்துக்குவாங்க. நீங்க சொல்ற பதிலிருந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போவாங்க. அப்படிங்கிறதுனால, பேசிக்கான தகவல வந்து தெளிவா, தெள்ளத் தெளிவா நீங்க சொல்லும் பொழுது, நிச்சயமா வந்து அந்த இன்டர்வியூல உங்களுக்கு வந்து மார்க் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ஏற்கனவே நம்ம சேனல பார்க்காதவங்க, நம்ம சேனல பார்த்து மற்ற வீடியோஸ் பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச். நல்லபடியா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நல்லபடியா பண்ணுவீங்க. தேங்க் யூ.